IPL 2025 மெகா ஆக்ஷன் வரப்போகுதுல்ல. இது கங்குவா இல்லை என்ன மாதிரி இருக்குது, நான் தான் பண்ணிட்டு இருப்பேன். இல்லை கங்குவாடா ஜோலோ அந்த சாமி. இதே மாதிரி கங்குவா மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்பி தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மாஞ்சந்தே தெரியுண்டி 14 சூரிய இண்டஸ்ட்ரியில் இருக்காரா இல்லையான்னு. சரி ஓகே. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, IPL 2025 மெகா ஆக்ஷனுக்கு ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த 5 பேர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிளேயர்ஸாக இருக்காங்க. அவங்கள பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். என்னடா இன்ட்ரெஸ்டிங் இதில் உள்ளே போய் தெரிஞ்சுப்போமே. சரி பார்ப்போம். வெல்கம் பண்ணோம். சரி ஆலினால் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஓகே. ஸோ சொன்ன மாதிரி IPL மெகா ஆக்ஷன் வேற லெவலில் எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டி எந்தெந்த பிளேயர்லாம் எந்தெந்த டீம் பக்கம் போவாங்க. ஏன்னா இந்த ஆக்ஷன் சொன்னால் தான் நமக்கு பிடிக்கும். ஏன்னா ஒரே டீமில் ஒரு பிளேயர்ஸ் வச்சு பார்க்குறது எப்பயுமே பிடிக்காது எனக்கு. ஸ்டார் பிளேயர் மட்டும் இருந்தால் ஓகே. இந்த ப்ரோ கபடி பக்கம் சொல்லி விடுங்கண்ணே. முடியலண்ணே. சூப்பர் அடே செம டைமிங்டா. ஆமாம், அங்கேயும் அதுமாதிரி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். பட் IPL இதை பண்ணும்போது இதனால தான் வந்து வியூஷிப் எகுறுதுன்னு சொல்லுவேன் நான். டப்பு இந்த பிளேயர் நமக்கு பிடிச்ச பிளேயர் இங்கே மாறினா நல்லா இருக்குன்னு நினைக்கும்போது அங்கே ஒரு மாற்றம் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர் நிறைய பேர் வராங்க. ஸோ அவங்க வந்து இதில் வந்து ரொம்ப யூனிக்கான பர்சன்ஸாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் வராங்கன்றதே சர்ப்ரைஸ் தான். ஸோ அந்த மாதிரி யாருமே எதிர்பார்க்காத சர்ப்ரைசிங் பிளேயர்லாம் உள்ள வந்திருக்காங்க ஓவர்சீஸில். ஸோ அவங்களே எந்த டீம் அடிச்சு தூக்கத்துக்கு வாய்ப்பு இருக்குது அண்ட் அவங்க யாருன்ற டீட்டெயில்ஸை நான் கொடுக்க தான் அங்கே வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் யார்கிட்ட ஸ்டார்ட் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் வந்து இப்போதைக்கு ஹாட் டாபிக் இவர் தான். அதாவது இவர் எங்கே போவாருங்கிறது தான் பெரிய கேள்வியாக இருக்குது. வேறு யாரும் கிடையாது, ஜிம்மி ஆண்டர்சன் ஆர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் அப்படி சொல்லணும். அவர் இங்கிலாந்தை சேர்ந்த இப்போ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண 42 வயதான ஒரு ஃபாஸ்ட் பவுலர். 700 விக்கெட்டுக்கு மேல் எடுத்த ஃபாஸ்ட் பவுலர் அப்படி சொல்லுவோம். ஃபாஸ்ட் பவுலர் ரெக்கார்ட்லாம் பல உடைச்ச பிளேயர் தான். பட் T20 அவர் கடைசியானது 2014 தான். எந்த ஒரு T20 லீகும் ஆடினது கிடையாது, IPLலையும் ஆடினது கிடையாது. ஸோ அவர் வந்து 1.25 கோடிக்கு, அதாவது 1,25,00,000 பேஸ் பிரைஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ அவரோட வேல்யூ அப்படிங்கிறது எங்க போய் நிக்க போகுது, எந்த டீம் எடுக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்கிறது தான் பெரிய 2 கோடி அவ்வளவுதான். சோல்ட் அவுட் ஃப்ரம் சென்னை சூப்பர் கிங். நிறைய பேர் வந்து அவர் அன்சோல்ட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டெஃபினட்டா அதை பண்ணவே மாட்டாங்க. அப்படி ஒரு தருணம் வந்துச்சுன்னா டெஃபினெட்லி சென்னை சூப்பர் கிங் 2 கோடி கொடுத்தா அதை பேஸ் பிரைஸ்ல அவர் தூக்குவாங்க. ஆமா கண்டிப்பா. அது ஏன்னா ஃபர்ஸ்ட் அன்சோல்ட் ஆனா கூட அடுத்து திரும்பவும் ஒரு ஆக்ஷனுக்குள்ள என்ட்ரி ஆவாரு. போடுங்க நெட் பவுலரா தூக்கி போடுங்க, உள்ள போடுங்க, தேவைப்படுவார். இல்ல நெட்ஸ்ல வைங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய லெஜெண்ட் தூக்கி நெட் பவுலர் போட சொல்றீங்க. வேற வழி இல்லன்னு எடுத்துட்டாங்க. ஒரு மென்டாரா அப்படி மாத்திடுறோம். மென்டாரா வாயில போடுறா. IPLக்கே மென்டாரா அங்க ஒரு ஆள் உட்கார்ந்திருக்க ஒரு டீம்ல. தோனியை பத்தி பேசலாம். அவர் மென்டாரா தான் ஆடிட்டு இருக்காரு. பிளம்பிங் பாரு ஏன் அப்படியே உட்கார்ந்திருக்காரு. இல்ல சொல்றது மட்டும் ஆண்டர்சன் வந்து ஆடக்கூடிய ஒரு எலிஜிபிளான ஒரு பிளேயர் தான். தோனியை விட வயசு கம்மி தான். ஸோ ஆடலாம். 42 வயது இளைஞன். ஆமாம், ஆண்டர்சன் ஆடுவாருங்க, 4 ஓவர் போடுவார். ஏன்னா இப்போ இம்பாக்ட் பிளேயர் ரூலுமே இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ நல்ல சாய்ஸ் என்ன பொறுத்த வரைக்கும் ஜேம்ஸ் ஆண்டர்சன். யாருமே எடுக்கலன்னா டெஃபினட்டாக சென்னை சூப்பர் கிங் போவாங்க. ஆனால் ஆண்டர்சனுக்கு வந்து மேபி RCB அவங்க ட்ரை பண்ணலாமோன்னு ஒரு பக்கம் தோணுது. எனக்கு RCB ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுதுடா. சரி பண்ணிட்டோம். இல்லை மேபி ஐடியா இருக்குது. ஸோ நல்ல பிளேயர் தான். சரி, அடுத்து வந்து இங்கிலாந்தை பார்த்துட்டோம். ஆஸ்திரேலியா பக்கம் போயிட்டு வந்துடுவோம். ஆஸ்திரேலியா பக்கம் போகலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நெதர்லைன் அவங்க பக்கம் வருவோம். ஏன்னா ஒரு சூப்பரான ஸ்பின்னர். இவரையுமே வந்து நிறைய IPL சீசனில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இவரையா வரமாட்டேங்கிற வந்தார். போன வாட்டி அன்சோல்டு. ஆனால் நான் திரும்பவும் ரிஜிஸ்டர் பண்ணுவேன்னு பண்ணியிருக்காரு ரிஜிஸ்டர். ஸோ வருவாருன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா தெரில. மேக்ஸிமம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தலைமை வேற லெவல். அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அஸ்வினை விட ஒரு மாதிரி அஸ்வின் கூட சேர்ந்து போட்டி போட்டுட்டு இருக்க ஒரு பிளேயர் இப்போ ஸ்பின்ல வந்து லயன் தான். பட் இருந்தாலும் அவர் அந்த ஷார்ட் ஃபார்மேட் ஒயிட் பால் வந்து பெருசாக ஆடுறது கிடையாதுங்கிறது தான் அவரோட IPL அவர் என்ட்ரிக்கு வந்து இன்னும் தடங்களாகவே இருக்கு. அவரும் ஏதாச்சும் ஒரு IPL டீமில் வந்து ஆடணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. T20 லீக்ஸ் ஆடிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஆடிருக்காரு. ஸோ பிக் பாஸ் லீக்லாம் ஆடிருக்காரு. பட் அந்த அளவுக்கு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் ஆடினது பெரிய டோர்னமெண்ட்லாம் ஆனது கிடையாது. ஸோ அதனால் வருவாரா இல்லை எடுப்பாங்களாங்கிறதே ஒரு பெரிய கேள்வி தான் இப்போதைக்கு. பட் அவர் திரும்பவும், அதாவது அன்சோல்டு ஆயிருந்தாலும் பரவாயில்ல, நான் திரும்ப வரேன்னு சொல்லி வந்திருக்காரு ஆக்ஷனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம போகிறது இந்த பவுலர் மேலே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இருக்குது. தாமஸ் டிராகா. ஸோ இவர் மேலே வந்து எக்கச்சக்கமான எதிர்பார்ப்புகள் இருக்குது. எப்படி ஒரு நமக்கு இதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே சொல்லியிருப்போம், ஒரு 10 கோடியாவது போயிடுவார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். 24 வயசு தான். 10 கோடிலாம் போக மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 8 கோடி கூட கொடுக்க மாட்டீங்களா அவருக்கு? பேஸ் பிரைஸ் 30 லட்சம் தானே. நீங்கள் வேற ஏன்னா இல்லை ஏலத்தில் எடுக்கிறதுக்கு நிறைய டீம் போட்டி போடுவாங்கன்னு சொல்ல வரேன். 10 கோடிலாம் ட்ராக் ஆக்காதீங்க. அப்போ இப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாரு. ரொம்ப ஃபேமஸான பிளேயராக. அட்லீஸ்ட் ஒரு 5 கோடியாவது வர மாட்டாரா? அவர் ஃபேமஸ் ஆனதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேயர் ஃப்ரம் இத்தாலி IPL மெகா ஆக்ஷனில் IPL ஆக்ஷனில் ரிஜிஸ்டர் பண்ணுறாரு. அதே ஒரு பெரிய விஷயம். அவர் இது வரைக்கும் ஆடினது குளோபல் T20 லீக் ஆடி இருக்காரு. ஒரு 6 மேட்ச் ஆடி செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருக்காரு. அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ஒரு பிரான்சைஸ் இருக்கு IL T20ல. வரப்போற IL T20 டோர்னமெண்ட்டுக்காக MI எமிரேட்ஸால சைன் பண்ணி எடுக்கப்பட்ட பிளேயர் தான் அந்த தாமஸ் டிராகா. அப்ப MI எடுத்துருவாங்களா இதுல?
எடுக்க வாய்ப்பு இருக்குது. அவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லதாகவும் சொல்கிறாங்க. பட் எந்த அளவுக்கு இது உண்மைன்னு தெரியல. அண்ட் பேஸ் ப்ரைஸ் வந்து 30 lakhs தான் இருக்குது. ஸோ 10 கோடிலாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். கோடியை ரீச் பண்ணாலே அதிகங்கிறது என்னோட ஒப்பீனியன். ட்ராக்காக்கு பரவாயில்லடா, நம்ம பையன் தான்டா. ஆனால் அவர் வந்து இப்போ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் தான் தன்னோட பேரை வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அவர் பேட்டிங்கும் ஓரளவுக்கு பண்ணுவார். அதனால 24 வயசாவது ஓகே, பவுலிங் நல்லா பண்ணுறாரு, மீடியம் பேசர் தான். பட் இருந்தாலுமே அந்த பேட்டிங் ஆப்ஷன் பேட்டிங்கும் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவார். அதுக்கான வாய்ப்புகள் தான் கிடைச்சது கிடையாது. ஸோ இப்போ தான் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு T20 லீக்ஸில். இத்தாலி டீம்ல இருந்து ஒரு பிளேயரை நீங்க கடைசியா ஏதாச்சும் ஒரு பிளேயர் சொல்லுங்க பார்ப்போம். எனக்குமே தெரியாது, டோன்ட் வரி, யாருக்குமே தெரியாது இத்தாலியில இருந்து ஒரு பிளேயர். யாருக்குமே தெரியாது நான் இத்தாலி அப்படி ஒரு டீமுக்கு இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால தான் அவரோட பேர் இப்போ நிறைய பெருசா அடிபட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து இத்தாலியில இருந்து ஒரு பிளேயர் உள்ள வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் சொல்றேன். ஆனா 10 கோடிலாம் நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க பாத்தீங்களா? அள்ளி கொடுக்க தோணுச்சு. இப்போ ரீசெண்டா தீபக் ஜெகா ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. கேளுங்க, ஏனா தேவலாம் விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்கு. ஆக்ஷன்ல வந்து என்ன விட்டாங்க CSK. ஆனா லாஸ்ட் சீசன் என்ன த்ரோ அவுட்டா போய் எடுத்துருந்தாங்க. 14 கோடிக்கு எடுத்து டைம் எடுப்பாங்களான்னு தெரியல. ஆனா எனக்கு தெரியும் என்னோட வேல்யூ அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பேஸ் பிரைஸ் தான் அன்சோல்ட் தாவா. இல்ல அவருக்கு 10 கோடி சொல்லிங்களா இருப்பாங்க. இப்போ டேய் ஒரு வாட்டி 14 கோடி கொடுத்து இன்ஜுரி ஆகி வெளில போறது போதாடா, கம்முறா. அதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ அது பக்கம் விட்டுருவான். உள்ளே வந்த தோனி கூட சண்டை போகிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். அதாவது போட்டு அடிக்கிறது, தோனி அடிச்சுட்டே இருப்பார். அதுக்கு அந்த பர்சன் தான் கரெக்டு. இது விட்டுருவோம். இந்த பிளேயர் மேலே தான் உண்மையாகவே எனக்கு பயங்கர எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா T20 வேர்ல்டு கப் வந்தப்போ வேற லெவல்ல மனுஷன் கலக்குனா. அப்படி அவர் எடுத்த அந்த 2 விக்கெட் தான் முக்கியம். ரோஹித் சர்மா விராட் கோலி விக்கெட்டை சொல்லி எடுத்த மாதிரி இவர், அதாவது நிஜமாவே சொல்லி தான் எடுத்தாரு. நிறைய நம்ம சொல்லிட்டு இருந்தோம். கண்டிப்பா வந்து மெயின் விக்கெட் நாமல்ல, நான் சொன்ன அந்த ப்ரெடிக்ஷன் விராட் கோலியை தூக்கம் வந்த பையன் அப்படின்னு. பையன் சொல்ல முடியாதுல்ல, 33 வயசு ஆகுது. சாரி, ஐடில வேலை செஞ்ச பர்சன் தான் அவரு. ஆனா வந்து அவர் வந்து அந்த வேர்ல்டு கப் ஆடுறதுக்காக ஐடி அவரோட கம்பெனில லீவ் போட்டு வந்து ஆடிட்டு இருந்தாரு. நீங்க ஃபுல் டைமா வாங்க, நாங்க வச்சுக்கிறோம், இப்படி ஒரு ஆஸ்தான பவுலரா இருக்கேன்னு சொன்னாங்க. ஆனா நிறைய பேர் வந்து சொன்னாங்க சென்னையில எடுப்பாங்க, ஆர்சிபில எடுப்பாங்க அப்படின்னு தெரியல. பார்ப்போம். சென்னையில அவர் மேபி எடுத்தா நல்லா யூஸ் பண்ணலாம். மீன் சென்னை பிச்சர்ஸ்ல சொல்றேன், சென்னை பிச்சர்ஸ்ல நல்லா யூஸ் பண்ணலாம்னு சொல்றாங்க. அண்ட் நெட்ரவால்கரை பொறுத்த வரைக்கும் அவரோட பேஸ் பிரைஸ் வந்து 30 லட்சம். சௌரப் நெட்ரவால்கர் ஃப்ரம் USA. ஸோ கண்டிப்பா ஒரு நல்ல பிளேயர், ஒரு நல்ல எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அவருக்கு. அந்த IPL 2025 மெகா ஆக்ஷன்ல எந்த டீம் எடுப்பாங்க, நீங்க சொன்ன அமௌண்ட்டுக்கு போவாரான்னு எனக்கு தெரியாது. ஐ மீன் நீங்க 10 கோடி சொல்லுவீங்களா, அவ்வளோலாம் போவாங்கன்னு தெரியாது. பட் கோடீஸ்வரர் ஆயிடுவார் இவர். ஆமா, அட்லீஸ்ட் ஒரு 5 கோடி 3 கோடியாவது கொடுப்பாங்க அப்படின்ற மைண்ட் செட் வருது. நெட்ரவால்கர் கொடுக்கலாம், ஒர்த்தபிளான. பவுலர் ஒழிஞ்சு இருக்கிறார். 3 வருஷம் தான் ஆடுவார். பரவாயில்ல, 3 வருஷம் ஃபியூச்சர் கிடையாது. 33 வயசு ஆயிடுச்சு. வெளில விட்டுங்களா, முடிஞ்சு போச்சு. அதான் பார்ப்போம். அந்த எப்போ அந்த விராட் கோலி விக்கெட் எடுத்தாரோ அப்பவே முடிவாயிடுச்சு. IPL தலைவர் ஒரு பெரிய ரேட்டுக்கு போக போறாருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஆக்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காரு. இவர் மட்டும் கிடையாது, இவர் கூட சேர்ந்து ஒட்டுமொத்தமாக 10 USA பிளேயர்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுலேருந்து அட்லீஸ்ட் 5 பேராச்சு சோல்ட் ஆவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஏன்னா அவங்க T20 வேர்ல்டு கப்பில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கு. உங்களோட ஃபேவரட் பிளேயர் ஜோன்ஸ் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பட் இப்போதைக்கு அவர் லிஸ்ட்டை தான் கருதுறாங்க. ஸோ அந்த பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஆஸ்திரேலியாவை லீட் பண்ண ஒருத்தர், IPL டிராஃபியை வின் பண்ண கேப்டன், அதிகமான ஆரஞ்சு கேப்பை வச்சிருக்கிற பிளேயர், வேறு ஏதாச்சும் இருக்கானே, அதிகமான 50s அடித்த பிளேயர் IPL அவர் தான். ஒரு தவிர்க்க முடியாத ஓப்பனர். பட் இப்போ வந்து தவிர்க்கப்பட்ட வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கார். சொல்லுங்க யாருன்னு? டேவிட் வார்னர். டேவிட் வார்னர் எதுக்குடா லெஜெண்டுக்கு எப்படிலாம் இன்ட்ரோ கொடுத்து எப்படிலாம் சொல்லி அவரை உடச்சி விட்டாங்க. கவனிச்சிக்கலாம் நீங்க. வார்னர் மாதிரி ஒரு பிளேயர் யோசிச்சு பாருங்க. அதான் எல்லாருக்கும் இந்த கேள்வி இருக்கும், வார்னர் எதுக்குடா அந்த லிஸ்ட்ல சேர்த்து வச்சிருக்கீங்க? ஏன்னா டேவிட் வார்னரோட ரீசன்ட் ஃபார்ம் அண்ட் டேவிட் வார்னருக்கு ஏஜ் ஆயிடுச்சு. இப்போ இன்டர்நேஷனல்லையும் பெருசா ஆடுறதில்ல. ஸோ அப்படி இருக்கிறப்போ டேவிட் வார்னரோட வேல்யூ எப்படி இருக்கும் இந்த ஆக்ஷனில் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. காமெடி ஒன்று இருக்குது. துல்லாத பணத்தில் படம் பார்த்துருக்கேன். மணிவண்ணன் குடிக்கிறத நிப்பாட்டுவார். ஆனால் அவங்களுக்கு முதலாளி இன்னிலேருந்து கடன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டாரு. என்ன நக்கலா தருது அப்படின்ற மாதிரி இப்போ எல்லாத்தையும் முடிச்சு போறேன்றாரு. இந்த டைமில் நீங்கள் கேப்டன்ஷிப் பொறுப்புக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்களா? என்னடா இது? அவர் அதானே இப்போ பிக் பாஷ் லீக் வந்து ஒரு கேப்டனாக அவர் வந்து போகலாம் ஒரு டீமுக்கு. ஸோ அதனால் அவருக்கு வந்து அந்த பேன் நீக்கி இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆஸ்திரேலியா வந்து சொல்லியிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி மேபி ஏதாச்சும் ஒரு IPL டீம் அவரை எடுக்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. நம்மளுடைய மைண்ட்ல ஒண்ணு அப்படியே டப்புனு சென்னை சூப்பர் கிங் எடுத்துக்கிட்டு தொலைச்சாங்களா அப்படின்ற மாதிரி ஏன் எடுக்க கூடாது? இப்ப தலைவன் ஃபார்ம்ல இல்லடா. எனக்கு வார்னர் CSK ஒண்ணு. எப்பவுமே CSK வந்து ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் எடுத்து தான் ஃபார்முக்கு வர வைப்பாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. ரகானே, ராபின் உத்தப்பா, அம்பத்தி ராயுடு, சேன் வாட்சன், சிவம் தூபே இவங்களாம் ஃபார்ம்ல இருந்தாங்க, பீக் ஃபார்ம்ல வந்தாங்க. தோனி அல்ல தலை வந்து அந்த இவங்களெல்லாம் எடுத்து தலை வந்ததெல்லாம் பீக் ஃபார்ம்ல. அதான்டா இவங்க எல்லாரும் எடுத்து தலை அப்படின்ற. ஸோ ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸ் எடுத்து அவங்க ஃபார்முக்கு வர வைப்பாங்க, ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க. ஸோ நினைச்சு பாருங்க, ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் வார்னர் ஓப்பனிங் பண்ணா அது ஃபார்ம்ல எடுத்த பிளேயர் ஃபார்ம் அவுட் ஆகி போனாரு. அதாவது டீமே ஃபார்ம் அவுட் ஆகி வெளில அனுப்பிச்சு விட்டார். கேதார் ஜாதவ். கேதார் ஜாதவ் நீங்க திரும்ப திரும்ப கேதார் ஜாதவ் கலாய்க்கிறீங்க. பட் எனக்கு கேதார் ஜாதவ் ரொம்ப பிடிக்கும்.
2018 ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒன்று நடந்துச்சு. இப்போ வரைக்கும் அதை யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. ஆமாம் ஆமாம். ஐயோ மும்பை கூட அந்த மேட்சை மாற்றி விட்டாரு அவர் தானே இன்ஜுரியோட. கேதார் ஜாதவோட இன்டர்நேஷனல் ரெக்கார்டு எடுத்து பாருங்க, அப்போ தெரியும் அவர் யாருன்னு. என்ன பாஷா ஃபைல் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி எடுத்து பாருங்களேன், எடுத்து பாருங்க கேதார் ஜாதவை பற்றி. பரவாயில்ல, ஓகே, நான் ஒத்துக்கிறேன். கேதார் ஜாதவ் முரட்டு மேலே போகிறதுக்கு ஏன்னா நீங்கள் நான்லாம் நிறைய பிளேயர்ஸை பற்றி பேசுவேன். கேதார் ஜாதவ் வந்து ஏதோ ஒரு சீசன் அப்படி பண்ணிட்டாரு. எல்லாருக்குமே ஒன்று இருக்கிறது தான். விராட் கோலி இப்போ வரைக்கும் எண்ணிட்டு தான் இருக்காரு. ரோஹித் சர்மாவுக்கு படவே மாட்டேங்குது, பறந்துட்டு தான் இருக்காரு. சீசன் எண்ணிட்டு இருக்காரு கோலி. 17 சீசன் முடிச்சு 18 சீசன் எல்லாருக்குமே ஒரு கட்டம் இருக்குண்ணே. பட் கேதார் ஜாதவ் பற்றி நான் பெருசாலாம் பேசலாம். இப்போ இதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன் புரியல எனக்கு. நீங்கள் தப்பாக தான் பேசுனீங்க. கேதார் ஜாதவ் நல்ல பிளேயர் தான். என்ன ப்ரோ டேய், சரி விட்றா. இப்போ கேதார் ஜாதவ் இப்போ நம்ம தம்பி ஆடாமல் வேணா நான் விட்றா, வீடியோ முடிஞ்சு விட பார்த்துலாம். என்ன தோனி உங்கள் தம்பியாக நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படி தான் நல்ல பிளேயர் சப்போர்ட் பண்ண வேண்டியது தானே. அதான் ஓவரண்ணே. டேய் இப்போ என்ன கேதார் ஜாதவ் என்ன புரியலடா எனக்கு. இல்லை நான் வரல, நீங்களே பண்ணிக்கோங்க. வரலன்னா சொல்கிறான். ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கடா பிஹேவியர். இல்லை சொல்லிவிட்டு நான் வேணா கம்முன்னு அமைதியாக இருந்துடுறேன். நீங்கள் போயிட்டு நான் பண்ணிக்கிறேன், இல்லை நான் தனியாக பண்ணிக்கிறேன். சும்மா கேதார் ஜாதவ்